மேலும் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அடைந்ததற்காக மேட்டுப்பாளையம் செயின்ட் ஜோஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நன்றிபலியாக இவளை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பிளஸ்ஸி ஷேரன் நன்றிபலியாக இவளை ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் சிறப்பு கருத்துக்காக தொழிலில் வளர்ச்சிக்காக செபஸ்டின் அல்போன்ஸ் மன்றாடுகின்றார். நல்லபடியாக படிக்க ஆஷிஷ் மன்றாடுகின்றார். உலகில் உள்ள பாவிகள் மனக்கிருபை வழியினா உங்களுக்கு ஜெபிப்போம். உலகில் நற்செய்தி பணிபுரிகின்ற எல்லா இறை ஊழியர்களின் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக வழியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் பெனடிக்ட் ஜான் போஸ்கோ மேரி மேக்தலின் நல்ல சுகமேலியும் நல்லபடியாக பயணம் செய்யவும் இவரையும் மன்றாடுகின்றார். பின்வரும் ஆன்மாக்கள் நிலைப்பாட்சிக்காக மன்றாடுவோம். மரியன் டெரன்ஸ் ஆட்லின், டிபி மரிய அடைக்கலம், இருதயம் ஜெசிந்தா, பிடி அலெக்சாண்டர், ஆர்த்தூர் பிரிட்ஜஸ், மகிமை ரத்தினம்மா. மேலும் உத்தரிப்பு தளத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள், மேலும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களின் ஆன்ம நிலைப்பாட்சிக்காக இவர்களை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்கள், இன்று நம்முடைய தாயார் திரு அவை கன்னி மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த நிகழ்வை விழாவாக இன்று கொண்டாடுகின்றது. இந்த நாளில் இந்த வழியில் குறிப்பாக அன்னை மரியா நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசவும், அன்னை மரியாளின் சந்திப்பு எப்படி எலிசபெத் அம்மாவை சந்தித்து அங்கு இருக்கின்ற தேவையை அன்னை மரியா பூர்த்தி செய்கின்றாரோ, பணிவிடை செய்கின்றாரோ, அதே போல் நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் இல்லங்களையும் அன்னை மரியால் சந்திக்க வேண்டும் என்று நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று வழியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இவ்வழியை நாம் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனின் மன்னிப்பையும் அவரது இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியார் ஒழுக்கம் கல்யாணை சகோதர சகோதரிகளை உங்களையும் எனக்காக வேண்டிக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உண்மையின்று போற்றி கருணை கொடுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 - 18 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர்
உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உன் துன்பத்தை அகற்றிவிட்டேன். ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறை சாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீ பேர் பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 39 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில்
அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித தூய கன்னி மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற இந்த சந்திப்பானது நமக்கு 2 முக்கியமான தியான சிந்தனைகளை வழங்குகின்றது. முதலாவதாக, கடவுள் தன்னுடைய மக்களை சந்திப்பதன் ஒரு வெளி அடையாளமாகத்தான் அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றார். கடவுள் இம்மானுவேல் கடவுளாக, நம்மோடு வாழ்கின்ற கடவுளாக, வெறும் நம்மை படைத்து அப்படியே விட்டுவிட்ட கடவுளாக அல்லாமல் நம்முடைய எல்லா நிலைகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நம்மோடு உடன் பயணிக்கின்ற கடவுளாக நம்மோடு இருக்கிறார் என்கின்ற இறை செய்தியை இன்றைக்கு நாம் வாசித்த வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்னும் குறிப்பாக முதலாவது நற்செய்தி, செப்பனியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். மகளே சீயோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய், அவருடைய துன்பங்கள் நீ இருக்காது. துன்பப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இனி மகிழ்ச்சியை காண்பார்கள். அவர்களுடைய துன்பங்கள் அனைத்து மகிழ்ச்சியாக மாறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை செய்தியை இன்றைய முதல் வாசகம் நாம் எடுத்து கூறுது. கடவுள் அந்த இஸ்ரேலின் அவல நிலையை கண்ணோக்கினார். அவர்களுடைய அவல நிலையை அவர்கள் ஆண்டவர் மாற்றுகிறார் என்கின்ற அந்த செய்தியை நமக்கு எடுத்து கூறும். இதேதான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை பார்க்க செல்கின்றார்களை சந்திக்கின்றார்கள். எலிசபெத் தன்னுடைய முதிர்ந்த வயதில், குழந்தை பேர் இல்லாத அந்த முதிர்ந்த வயதில் ஆண்டவருடைய வல்லமையினால் அவர் கருவுறுகின்றார். அந்த அன்னைக்கு அன்னை மரியா உதவி செய்வதற்காக அவர்களுடைய அந்த இழு நிலையில், அவர்களுடைய அந்த துன்ப நிலையில் அன்னை மரியா உடன் இருப்பவராக இன்றைக்கு அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த முதல் இறை செய்தி, கடவுள் நம்மையும் சந்திக்க வருகின்றார். இந்த சந்திப்பில் எலிசபெத் அம்மாள் ஆண்டவரை கண்டுணர்கின்றார். என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று அன்னை மரியாதை பார்த்தவுடன் கடவுளுடைய திருவுளத்தை எலிசபெத் அம்மாள் அறிந்தவராக இருக்கின்றார். அன்னை மரியாதைக்கு கபிரியல் தூதர் தோன்றி அந்த மங்கள வார்த்தை சொன்ன நிகழ்வு வேற யாருக்கும் தெரிஞ்சுதான் தெரியல, எனக்கு அன்னை மரியாதையோட தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாதை உடனடியாக அவர் விரைந்து சென்று பார்க்கும் பொழுது அந்த சந்திப்பிலேயே எலிசபெத் அம்மா கடவுளை, அந்த அன்னையை, கடவுளுடைய உதிரத்தில் அன்னையினுடைய உதிரத்தில் இருக்கின்ற அந்த கடவுளை, கடவுளின் திருவுளத்தை அறிந்தவராக, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று மட்டும் சொல்லாமல் கடவுள் நமக்கு சொன்னவை நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாதை வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்தொலி, அன்னை மரியாதையின் வாழ்த்தொலி எலிசபெத் கேட்டவுடனே அவர் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுவதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய சந்திப்பும் அத்தகையதுதான். கடவுள் நம்மை சந்திக்க வரும் பொழுது நாமும் மகிழ்ச்சியாக, கடவுள் நம்முடைய துன்பத்தை மாற்றும் பொழுது நாமும் மகிழ்ந்து களி கூறுபவர்களாக நாம் இருப்போம். இந்த நிலைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பிரிவுகள் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்கின்ற முதல் செய்தி நமக்கு தருகிறது. இரண்டாவது, நம்முடைய மனித உறவுகளில் நாம் சந்திக்கின்ற சந்திப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு சற்று தியானிக்க வேண்டும். நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பணியிடத்தில் இருப்பவர்கள், நாம் சந்திக்கின்ற சந்திப்புகள் எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய சந்திப்புகளில் நாம் எதை பற்றி பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம்.
நம்ம பெரும்பாலும் நம்ம சந்திக்கும் பொழுது என்ன பேசுவோம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். குருக்கள் சந்திக்கும் பொழுது யாரை பத்தி பேசுறாங்க, அல்லது நீங்க தான் உறவுகள் சந்திக்கும் ஒரு குடும்ப நிகழ்வுகள் உறவுகள் ஒன்றாக சந்திக்கும் பொழுது எதை பேசுகிறீர்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சந்திப்பினுடைய முடிவுல பாருங்க, அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாவுடைய சந்திப்பின் முடிவில் அன்னை மரியாள் ஆண்டவரை புகழ்கின்றார். ஆண்டவரை எனது உள்ள ஏற்றி போற்றுகின்றது என்கின்ற அந்த மரியாளின் புகழ் பாடலை அன்னை மரியாள் பாடுகின்றார். அவங்களால் எப்படி இந்த பாடலை பாட முடிந்தது? அவருடைய சந்திப்பில் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அதிசயங்களை, ஆண்டவர் அவர்களுக்கு செய்த ஆசீர்வாதத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே நம்முடைய சந்திப்புகள் நல்ல சந்திப்புகளா இருக்கணும். கடவுளை நாம் வாயார போற்றி வாழ்த்த வேண்டும் என்றால் நாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பேச வேண்டும். கடவுள் நமக்கு செய்த நல்லவற்றை நாம் பேச வேண்டும். கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கி இருக்கின்றார். அனைவருக்கும் ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எவர் ஒருவர் இந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை போற்றுகிறார்களோ, எவர் ஒருவர் ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைக்கின்றார்களோ, அவர்களால் மட்டும்தான் கடவுளை வாயார போற்றி நன்றி உள்ளத்தோடு இருக்க முடியும். எனவே நம்முடைய சந்திப்புகளில் ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்களை, ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை, அருள் பலங்களை நாம் பிறருக்கு சாட்சிகளாக சொல்ல, பிறரோடு பகிர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாமும் நன்றியில் சொல்ல, நம்முடைய சந்திப்புகள் ஆரோக்கியமான சந்திப்புகளாக, இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற சந்திப்புகளாக, இறைவனை போற்றி புகழ்கின்ற சந்திப்புகளாக இருக்க இந்த தினம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இறைவன் நம்மை சந்திக்கின்றார். இறைவன் செய்த எல்லா வல்லமைகளுக்காகவும் எல்லா அருள் செயல்களுக்காகவும் நாம் அவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டு இவ்வழியில் நாம் ஜெபித்துக் கொள்வோம். திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியாவின் ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னையை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி எழுதிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துடன் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆட்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களை இரவு விருந்தை இறங்கிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நோக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டவர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் உயர் மறை மாவட்டத்து என் பங்கின் பாதுகாவலரான புனித தோமையார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய்
இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கு மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையே தூயாமியாரிடத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னை மரியா இப்படி இறைவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து அன்னையை இறைவனை புகழ்ந்தாரோ, நாமும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் நினைத்து தந்தை கடவுளை புகழும் வண்ணமாக இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்று ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலும் நம்மை சந்திக்கின்ற ஆண்டவர், நம்முடைய துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற ஆண்டவர். நாமும் ஆரோக்கியமாக பிறரை சந்திக்க, நல்லவற்றை குறித்து பேச பிறரை சந்திக்க இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார், ஆற்றல் தருகின்றார். நம்பிக்கையோடு இவரை பெற்றுச் செல்பவர்கள் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்க்கை சென்றதாக. அன்புக்குரியவர்களே, நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் முன்பது பெற்றுக் கொள்ளவும் மற்றும் மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving communion. Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
எதில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எதில் வாரும் என் இயேசுவே. நன்றியோடு மன்றாடுவோம். இறைவா, நம்பிக்கையாளருக்கு அருளும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாள் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவருடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டு கொள்ள செய்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை போற்றி புகழ் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. புனித தோமையான நற்செய்தி அவரை அவரோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றிருந்தார். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற நன்றாகும். எங்கள் பாதுகாவலரான திரு தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.